ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆன், வித், பை, ஓவர், அபவுட் அண்ட் டு. ஓகேவா? ஸோ இந்த 6 ப்ரிப்போசிஷன்ஸ் எந்த வெர்பை ஃபாலோ பண்ணி ஃபார் ஷுர் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வெர்பை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான வேர்ப்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடாக கேட்குற வேர்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன். ஸோ ஆன் அப்படிங்கிறப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேர்ப்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அக்ரி, blame, focus, depend. சரிங்களா? focus, depend, rely, insist, spend. ஓகேவா? ஸோ இந்த வேர்ப் எல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபார் ஷுர் என்ன ப்ரிப்போசிஷன் தான் வரும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் வரும். ஓகேவா? blame on something. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித். வித்ன்ற ப்ரிப்போசிஷன் எந்த வேர்ப் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ டீல ஃபாலோ பண்ணி எனக்கு வரும். அதே மாதிரி அக்ரியை ஃபாலோ பண்ணி நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வித் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி ஆன் சம்திங் அண்ட் அக்ரி வித் சம் ஒன். ஓகேவா? அது மாதிரி ஆர்கியூ, ஒர்க், ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ அந்த இடத்துல ஒர்க்கை ஃபாலோ பண்ணி வித் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஃபைட், satisfied and help. ஓகேவா? இந்த வேர்ப் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பை. பை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கன்ஃபியூஸ்ட், ஓகேவா, காஸ்ட், கைடட், இன்ஸ்பயர்ட், known, surprised, impressed. ஓகேவா? ஸோ இந்த வேர்ப் எல்லாம் ஃபாலோ பண்ணி we can use by as a preposition. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர். ஓவர் அப்படிங்கிறப்போ என்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம்னா we can use control, அதே மாதிரி fight யூஸ் பண்ணிக்கலாம், ரூல் யூஸ் பண்ணலாம், டிபேட், abscess, concern and argue over something நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு ஓவர் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அபவுட். ஸோ அபவுட் அப்படிங்கிறப்போ we can use read, talk, excited, complain, care, curious and think. சரிங்களா? இது வேர்ப் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அபவுட் யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் அண்ட் கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் சம் ஒன். ஓகேவா? கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் சம் ஒன், அதே மாதிரி கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு எதிராக நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும்னா அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதே இது ஒரு விஷயத்தை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்னா அபவுட் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி டூன்ற ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா டூவை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் டாக், எக்ஸ்பிளைன், ரெஸ்பாண்ட், belong, similar, ஓகேவா, similar, add and listen. இதெல்லாமே most common words that we use to as a preposition. சரிங்களா? So in this video we have learned 6 important prepositional verbs. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
ஆனை ஃபாலோ பண்ணி, அதாவது அக்ரி, ஃபோக்கஸ், பிளேம், டிபெண்ட், ரிலே, இன்சிஸ்ட், ஸ்பெண்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆனை வந்து ப்ரிப்போஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வி கேன் வேரி திஸ் ப்ரிப்போஷன்ஸ் டூ. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீனிங்கை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்போஷனாக சேஞ்சும் பண்ணிக்கலாம். அது மாதிரி டீல், அக்ரி, ஹெல்ப், ஆர்கியூ, ஒர்க், ஃபைட், சாட்டிஸ்ஃபை இதை ஃபாலோ பண்ணி வித் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ்ட், காஸ்ட், கைடட், இன்ஸ்பயர்ட், நோன், சர்ப்ரைஸ்ட் அண்ட் இம்ப்ரெஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி பை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல், ஃபைட், ரூல், டிபேட், அப்சஸ், கன்சர்ன் அண்ட் ஆர்கியூ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஓவர் அப்படிங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணலாம். ஒரீட், டாக், எக்ஸைட்டட், கம்ப்ளைண்ட், கேர், கியூரியஸ், திங்க் இதை ஃபாலோ பண்ணி அபவுட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எனக்கு கண்டிப்பாக அபவுட் மட்டும்தான் வரணுன்றது கிடையாது. கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்ணி we can also use against as a preposition when it denotes someone. ஓகேவா? கம்ப்ளைண்ட் அபவுட் someone, complain about something, not someone, something, and complain against someone. ஓகேவா? யாருக்காவது எதிராக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம அகெயின்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எதை பற்றியாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம அபவுட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாக், எக்ஸ்பிளைன், ரெஸ்பாண்ட், பிலாங், சிமிலர், ஆட், லிசன் இதை ஃபாலோ பண்ணி we can use டூன்ற ப்ரிப்போஷன் மோஸ்ட் காமன் திங். அண்ட் அது நமக்கு யூஸ்வலாகவே வந்துடும், வாசிக்கிறப்பவே வந்துடும். பட் இது மேலே சொன்ன 5 விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷனில் என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.